Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR AS Academy. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது மென்டல் அபிலிட்டிக்கு சரிங்களா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 18ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஆன்சருக்கு விட்ட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/10/2023 சரிங்களா. இந்த டேட்டில் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆன அந்த கொஸ்டின் பேப்பருக்கான மென்டல் அபிலிட்டி நம்ம 25 கொஸ்டினையும் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ 176லேருந்து ஆரம்பிக்குது. அந்த 176th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தருடைய இன்கம் வந்து 10% ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் 10% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அவருக்கு ஏற்படும் இழப்பு என்ன? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறாங்க, அந்த ரெண்டுமே சேம் பர்சன்டேஜ் இருக்குது. அதாவது இங்கேயும் 10%, இங்கேயும் 10%. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒன்று இன்க்ரீஸாக இருக்கணும், ஒன்று டிக்ரீஸாக இருக்கணும், பர்சன்டேஜும் சேமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து லாஸ் தான். ஓகேங்களா. ஸோ அவங்களே கொஸ்டின்ல இழப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹவு மச் பர்சன்ட் டஸ் ஹி லாஸ்? ஓகேங்களா. அப்போ கன்ஃபார்ம் லாஸ் தான். சேம் பர்சன்டேஜாக இருக்கணும், ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸாக இருக்கணும். அப்படின்னா கன்ஃபார்ம் லாஸ்ன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படின்னா ஸோ 10 இருக்கா, ஸோ 10 எடுத்துக்கோங்க, அதில் லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வைங்க, 1ன்னு கிடைக்கும். அந்த 1க்கு ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான் சரிங்களா. இப்போ சப்போஸ் வந்து இங்கே 10க்கு பதிலாக 20% இன்க்ரீஸ் பண்ணி 20% டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ என்ன பண்ணியிருப்பேன்னா நான் 20ன்னு இருக்கா, அதில் லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ 4% அவருக்கு லாஸ் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ சேம் பர்சன்டேஜ் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸ்னா நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடும் கூட. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து நம்ம 177. ஸோ இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த 6.5ஐயும் 4.7ஐயும் மேலே கிளியும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி எல்லா நம்பரையும் மேலே கிளியும் 10ஆலையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே இது 6547 எடுத்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா அந்த டிவைடில் இருக்கக்கூடிய 10 எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஏன்னா மேலேயும் 10 வரும், கீழேயும் 10 வரும். ஸோ காமனாக எடுக்கும்போது எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்படி இல்லைன்னா பாயிண்ட் அப்படியே வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் டைரெக்டாக மல்டிப்ளிகேஷன் தான், அடிஷன் தான். அதனால அதை நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. இப்போ பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 இருக்கா. ஸோ அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4. இது 4 இல்லை 4 ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இங்க டிவிஷன் இருக்கா. ஸோ டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷன் மாற்றணும் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூஸை தலைகளாக மாற்றிக்கணும், அதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். ஸோ நான் இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டேன். ஸோ அப்போ அடுத்து இருக்கக்கூடிய இதோட ரெசிப்ரோக்கல் எழுத போகிறேன், எக்ஸ் பிளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ அதோட வேல்யூவை எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. ஸோ எக்ஸ் பிளஸ் 4 கேன்சல் ஆகிடும். இந்த எக்ஸ் மைனஸ் 4 இந்த எக்ஸ் மைனஸ் 4 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த ஒரே ஒரு எக்ஸ் பிளஸ் 4 மட்டும்தான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரும் கூட. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 179 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digit which is exactly divisible by 24, 15, 36 சரிங்களா. ஸோ இந்த 3 நம்பர்ல டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய 6 இலக்க எண் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய 6 இலக்க எண் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஸோ அது என்னன்னா 9999999. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய 6 digit நம்பர் சரிங்களா. ஸோ அப்போ இதுல எது வந்து இந்த 3 நம்பரையும் டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 24, 15, 36 சரிங்களா. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணலாம், 12, 15 அப்படியே இருக்கும். ஸோ 18. அடுத்ததும் 2ஆல் பண்ணோம்னா 6, இந்த 15 அப்படியே இருக்கும், ஏன்னா 2ல டிவைட் ஆகாது. அடுத்து 9. ஸோ அடுத்து 3ஆல் பண்ணால் 2, 5, 3 சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் தான். ஸோ அதனால இதில் இருக்கக்கூடிய இந்த எல்லா நம்பரையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 360 சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 360 என்ன பண்ணணும், எல்சிஎம் கிடைச்சிருக்குல்ல, அந்த எல்சிஎம் எடுத்துட்டு போயிட்டு இந்த நம்பர்ல டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்த்தா போதும். ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 279 சொல்லிட்டு உங்களுக்கு ரிமைண்டர் கிடைக்கும். அடுத்தது இந்த ரிமைண்டர் எடுத்துட்டு போயிட்டு இந்த 6 digit லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் இருக்குல்ல, அதுல மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா 999, 720 சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா
இந்த 24, 15, 36 அதனால மீதியே இல்லாம வகுப்படக்கூடிய மிகப்பெரிய நம்பர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 180. ஸோ கலைன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு காகிதத்தாள், சரிங்களா, அதை வந்து கட் பண்றாங்க. என்னன்னா ஸ்கொயர் ஷேப்ல. அதனுடைய டைமென்ஷன் என்னன்னா 168 mm அண்ட் 196 mm. சரிங்களா? இப்போ அவங்க எவ்வளவு பெரிய மேக்சிமமான ஸ்கொயர் அதில் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF தான் கண்டுபிடிக்கணும். 168, 196. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆலே ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணலாம். ஸோ 2ஆல டிவைட் பண்ணோம்னா 84, இங்கே 98. மறுபடியும் 2ஆல பண்ணோம்னா 42, இங்கே 49. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் 7ஆல பண்ணணும். 7ஆல பண்ணோம்னா இங்கே 6, இங்கே 7. ஸோ HCFங்கிறதுனால இதை மட்டும் எடுத்து மல்டிப்ளை, ஏன்னா 16, 7 காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவும் இல்லை, அதனால இதோட விட்டுறணும். ஸோ அப்போ இந்த சைடில் இருக்கிற நம்பர் மட்டும் எழுதி இருக்கணும். ஆனால் இங்கே மேலே எல்சிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே கீழே இருக்கிற நம்பரையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸில் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இதை டிவைட் பண்ணி 1 கொண்டு வந்தாலும் இந்த 2 தான் சைடில் வரும், இந்த 5 அடுத்து வரும், இந்த 3 அடுத்து வரும். சரிங்களா? ஸோ எல்சிஎம் HCFக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்னா சொல்லுங்கள், நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது 2 × 2 × 7 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 28ன்னு கிடைக்கும். அப்போ 28 mm உள்ள ஒரு ஸ்கொயர் தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், அந்த பக்க அளவு. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, the LCM of two number is 432 and HCF is 36. If one number is 108, then find the another number. சரிங்களா? அதர் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஸோ அதாவது HCF whole power n-1 into LCM equal to product of given numbers. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற நம்பரோட ப்ராடக்ட், அதான் மல்டிப்ளிகேஷன். இப்போ இங்க எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 நம்பர். அப்ப n = 2. சரிங்களா? ஸோ அப்போ என்னோட HCF வேல்யூ என்னன்னா 36. ஸோ 36 பவர் n-1 இருக்கா? அப்போ 2 - 1ஓட வேல்யூ என்னன்னா 2, சாரி 1. சரிங்களா? ஸோ எல்லாருமே இங்க என்ன எழுதுவோம்னா இந்த பவர் n-1 விட்டுருவோம். ஏன்னா 2 நம்பர்ஸ் தான் மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நேரத்தில் 3 நம்பர் கொடுத்துட்றாங்க. லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம்பிள் அப்படி தான் 3 நம்பர்ஸ் கொடுத்துறாங்க. அந்த டைம்ல நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலா தெரியல. சரிங்களா? அதனால இனிமே பவர்ல n-1 போட பழகிக்கோங்க. 2 நம்பர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க, இந்த என்னோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு 2 - 1 வந்து பவர்ல 1ன்னு வரும். ஸோ டைரக்டா அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து எல்சிஎம் வேல்யூ 432, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற நம்பரோட ப்ராடக்ட், ஒரு நம்பர் 108, இன்னொரு நம்பர் தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ தேவைன்னா இந்த 108 ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வரணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 36 × 432 டிவைடட் பை 108. சரிங்களா? ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 144ன்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 182. சரிங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிங்க. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 24, 36 அண்ட் 48. இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா ஸோ 2ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ 12, 18, 24. மறுபடியும் 2ஆல பண்ணோம்னா 6, 9, 12. அப்புறம் 3ஆல பண்ணோம்னா 2, 3, 4. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணோம்னா 1, 3, 2. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து எல்லாமே பிரைம் நம்பர். அதாவது 1 வந்து பிரைம் இல்லை, நான் பிரைம் இல்லை. அந்த 1 விட்டுருங்க. ரிமைனிங் 3ம் 2ம் பிரைம் நம்பர் தான். இதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இது எல்சிஎம். ஸோ 1, 2, 3, 4 2 இருக்கு. அப்போ 2^4. 2 3 இருக்கு. 3 ஸ்கொயர். ஸோ 2^4ஓட வேல்யூ 16, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் 144. சரிங்களா? ஸோ நம்பருக்கான எல்சிஎம் வந்து 144. ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து எழுதிடலாம் 144. அடுத்தது இந்த மாதிரி பவர்ல இருக்கிற வேல்யூஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா என்னென்ன டைப் ஆஃப் அந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஒய்னு 2 டைப் தான் இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிருங்க. அடுத்தது எக்ஸுக்கு எல்சிஎம் அதாவது எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா அந்த பவர் வேல்யூ மேக்சிமம் எங்க இருக்குதோ அதை எடுத்து எழுதணும். இப்போ இங்க எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கு, இங்க பவர்ல 1 இருக்கு, இங்கேயும் பவர்ல 1 இருக்கு. அப்போ ஸ்கொயர் தான் வந்து அதிகபட்சமான அதனுடைய அடுக்கு. அந்த அதிகபட்ச அடுக்கு வேல்யூவை எடுத்து எழுதணும். அடுத்து ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் என்ன இருக்குன்னா 2 தான் இருக்கும். ஸோ அந்த 2 எடுத்து எழுதுறீங்க. இதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. இதுவே ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மினிமம் பவர் எடுத்து எழுதிருப்பேன். அடுத்து டிவைட் 180 இன் தி ரேஷியோ ஆஃப் 10:8. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை ரேஷியோவுக்கு பெருக்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா
ஸோ ஃபஸ்ட்டு 180 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ 10யும் 8யும் கூட்டினோம்னா 18 சரிங்களா. ஸோ இன்டூ சரி ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்குது 10 கிடைக்குது. ஸோ 1 ரேஷியோட வேல்யூ அப்போ 10 சரிங்களா. இப்போ 10 ரேஷியோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 1 ரேஷியோ 10னா அப்போ 10 × 10 வந்து 100. அடுத்தது 8 ரேஷியோட வேல்யூ. ஸோ 8 ரேஷியோட வேல்யூனா 80. அப்போ அதோட வேல்யூ எப்படி பிரிக்கலாம் 100:80. இதுதான் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 184. ஸோ ஒரு புத்தகத்தில் வந்து 70 பக்கங்கள் உள்ளன, ஒரு பக்கத்தில் 30 வரிகள் அச்சிடப்படுகிறது சரிங்களா. ஸோ அதையே ஒரு பக்கத்துக்கு 20 லைன்ஸாக கன்வெர்ட் பண்ணா அப்போ எவ்வளோ பேஜஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 70 பேஜ் இருக்கா. ஸோ ஒரு பேஜுக்கு 30 லைன்ஸ்னா மொத்தமாக எத்தனை லைன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக 2100 லைன் இருக்கு. இந்த 2100 லைனை ஒரு பேஜுக்கு 20 லைன்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ 2100 டிவைடட் பை 20 ஸோ கேன்சல் பண்ணிடணுமா 105 வரும். அப்போ 105 பேஜஸ் நமக்கு தேவை. ஆப்ஷன் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 185 சரிங்களா. ஸோ ஒரு ஆஃபீஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபீஸ் டைமோட டைமிங் என்னன்னா 9 AM to 5:30 PM சரிங்களா. ஸோ நடுவில் வந்து 30 மினிட்ஸ் வந்து லஞ்ச் பிரேக். அப்படின்னா உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்துக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க சரிங்களா. தென் தி ரேஷியோ ஆஃப் லஞ்ச் இன்டர்வல் டு டோட்டல் பீரியட் இன் தி ஆஃபீஸ் சரிங்களா. ஸோ எப்பயுமே அந்த ஆர்டர் மாத்தாம எழுதணும். ஸோ லஞ்ச் இன்டர்வல் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 30 மினிட்ஸ். ஸோ நீங்கள் ரேஷியோவில் எழுதும் போது ரெண்டுத்தோட வேல்யூவும் கண்டிப்பாக வந்து சேம் யூனிட்டாக தான் இருக்கணும். ஸோ இங்கே 30ங்கிறது மினிட்ஸில் இருக்குது. ஸோ அதனால 30 எழுதிட்டேன். அடுத்தது இந்த டோட்டல் ஆஃபீஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 AM - 5:30 PM வரைக்கும் 830 ஹவர்ஸ் இருக்கும் சரிங்களா. இது வந்து ஹவர்ஸில் இருக்குது. இதை நம்ம மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ 8 ஹவர்ஸை மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா ஸோ 8 × 60 சரிங்களா. ஸோ என்ன வரும் 480 மினிட்ஸ். அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் 30 பண்ணோம்னா 510 மினிட்ஸ் சரிங்களா. ஸோ அப்போ 30 மினிட்ஸுங்கிறது லஞ்ச் பிரேக்கு, டோட்டல் ஆஃபீஸ் டைம் வந்து 510 மினிட்ஸ். இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான் பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ ரேஷியோனாலே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் டிவைட் பண்ணிடணும் அர்த்தம். ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 3யும் 51 கேன்சல் பண்ணோம்னா 1:17 கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகே, தி பிரின்சிபல் பிகம்ஸ் 10,050 at the rate of 10% in 5 years. Then find the principal சரிங்களா. ஸோ இதில் வந்து தனி வட்டியாக கூட்டு வட்டின்னு எதுவுமே சொல்லலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தனி வட்டின்னு தான் எடுத்துக்கணும். எதுவுமே மென்ஷன் பண்ணல. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூலாம் எடுத்துக்கலாம். ஆர் வந்து 10%, என் வந்து 5 இயர்ஸு. ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,050 சரிங்களா. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த 10,050 ரூபாயில பிரின்சிபலும் இருக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதலாமா. ஸோ அமௌண்ட் எவ்வளோ 10,050. ஸோ பிரின்சிபல் தெரியாது, பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 10,050 ஈக்குவல் டு இதுலேருந்து Pன்ற வேல்யூவை காமனாக எடுத்துடலாம். ஸோ P எடுத்துட்டோம்னா 1 + N × Rன்னு இருக்கும். என்னோட வேல்யூ வந்து 5, ஆரோட வேல்யூ 10 டிவைடட் பை 100. ஓகேங்களா. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும், ஒரு 5 கேன்சல் பண்ணால் இங்கே 2. அப்போ 10,050 ஈக்குவல் டு P ஆஃப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3/2ன்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம 3/2 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா நமக்கு பிரின்சிபல் மட்டும் கிடைச்சிடும். ஸோ 10,050 × 2/3ன்னு இருக்கும் சரிங்களா. ஸோ இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த 3,350 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 3,350. ஸோ கேன்சல் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 1 டைம்ஸ் இருக்கும். இது 3 ரிமைண்டர் 1னா 3, அடுத்தது 1னா 15 5, ஸோ 0.
3350. ஸோ 3350 இன்ட்டு 2 பண்ணோம்னா இது ஆன்சர் கிடையாது. நமக்கு என்ன வரும்னா பிரின்சிபல்ஸ் ஈக்குவல் டு 6700ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 6700 10% என்னன்னா 670. ஸோ இன்ட்டு ஒரு 5 பண்ணோம்னா 0, 12, 30, 31. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே தப்பு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா 6700 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இது வந்து தப்பான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 6700. ஸோ யாராவது நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. 6700 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 4 ஆப்ஷனுமே இதில் தப்பு. தி பிரின்சிபல் பிகம்ஸ் 10,050 at the rate of 10% in 5 years. Then find the principal. கன்ஃபார்ம் வந்து 6700 தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 187. சரிங்களா? ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2000 at 5% per annum for 2 years. சரிங்களா? ஸோ 2000 ரூபாய்க்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2000 ரூபாய்க்கு நீங்க ஃபார்முலா படி நீங்க போட்டு பாருங்க, நான் டைரக்டா போடுறேன். சரிங்களா? ஸோ 5% எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 10%னா லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 200ன்னு கிடைக்கும். அப்போ 5%னா அதுல பாதி. அப்போ 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்னா 100 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் சேம் இன்ட்ரெஸ்ட் தான். சரிங்களா? அப்போ 2 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய்னா 2வது வருஷமும் அதே 100 ரூபாய் தான். அப்போ டோட்டலா 200 ரூபாய் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 188. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க மெமரி பண்ணிட்டு போனாலும் போயிடுங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 10 டைம் கிட்ட இதே கொஸ்டினை சேம் கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணாம போடுறதா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படின்னு பாருங்க. இப்போ 1600 ரூபாய். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ அதனால இந்த மெத்தட்ல நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 5 ஃபர்ஸ்ட் இயர் 5%. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 5% எவ்வளோ வரும்? 10%னா 160 ரூபாய். லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுல பாதி எவ்வளோ? 80 ரூபாய். அப்போ 1680. ஸோ செகண்ட் இயர், அதாவது இந்த 1852.20 அது வர வரைக்கும் நீங்க போட்டுக்கிட்டே போகணும். அது எந்த இடத்துல வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த எத்தனை வருஷம் வருதுன்னு பாருங்க, அதுதான் ஆன்சர். இப்போ 1680க்கு 5%னா 84ன்னு வரும். சரிங்களா? ஸோ 4, 16, 7, 1. ஸோ 1764. இன்னமும் வந்து இந்த 1852 ரூபாய் வரல. அடுத்தது தேர்ட் இயருக்கு போடுங்க. ஸோ 1764 இதோட 10%னா 176.4. அப்போ 5%னா இதுல பாதி. சரிங்களா? ஸோ இதுல பாதி எவ்வளவு வரும் அப்படின்னா 8. ஸோ 88.2ன்னு வரும். சரிங்களா? அதை இது கூட ஆட் பண்ணணும். ஸோ 0.2, 12, ரிமைண்டர் ஒரு 1. ஸோ 1852.2ன்னு வந்துருச்சு. அப்போ எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஆயிருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் சி 3 இயர்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 189. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் வந்து 2018ல 2,38,765ன்னு சொல்லியிருக்காங்க. அது 2016ல என்னவா இருந்திருக்கும்? 2 வருஷம் முன்னாடி எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 2,38,765 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை ருபீஸ்ல நினைச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது அமௌண்ட். அடுத்தது பிரின்சிபல். பிரின்சிபல் தான் 2016ல எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது அது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. என் வந்து 2 இயர்ஸ். 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன? A = P of 1 + R/100 whole power n. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன? 2,38,765 = P of 1 + R வேல்யூ என்னன்னா 6 / 100 whole power 2. சரிங்களா? ஸோ இதை நீங்க வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் ஈக்குவல் டு 2,12,500ன்னு கிடைக்கும். அதுதான் 2016ல அந்த சிட்டியோட பாப்புலேஷன் இருந்திருக்கும்.
இதுக்கப்புறம் நீங்க இதை சால்வ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ ஜெனரல் கால்குலேஷன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 190. ஃபைண்ட் அவுட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் whose diameter is 21 சென்டிமீட்டர் சரிங்களா. ஸோ இங்க டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 21 சென்டிமீட்டர், விட்டம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேடியஸ் தேவை, ஆரம் வந்து 21/2 சென்டிமீட்டர், அதுல பாதி சரிங்களா. சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவுக்கான ஃபார்முலா வட்டத்துக்கு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr சரிங்களா. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ 2 × 22/7 × r வந்து 21/2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். 7 × 21 கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ். ஸோ 66 சென்டிமீட்டர் சரிங்களா. ஆப்ஷன் ஏ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 191. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டம் தான் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் சரிங்களா. ஸோ டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர், அப்போ ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் சரிங்களா. ஸோ ஒரு கோள வடிவ பந்தின் புறப்பரப்பு. ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பெரிக்கல் பால். இதோட சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 4πr² சரிங்களா. 4πr². ஸோ அப்போ 4 × பையோட வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 × 7. ஸோ ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் ஆகிடும். ஸோ 22 × 4 வந்து 88 வரும். ஸோ 88 × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 616 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 24 days. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 1/24 1 day ஒர்க் சரிங்களா. அடுத்து ஏ அண்ட் பி கேன் ஃபினிஷ் தி ஒர்க் இன் 6 days. அப்போ ஏ பிளஸ் பி வந்து 6 days அப்படின்னா அவங்களோட 1 day ஒர்க் வந்து 1/6. பி அலோன் கேன் ஃபினிஷ் தி ஒர்க் இன் ஹவு many days சரிங்களா. ஸோ பி மட்டும் தனியாக செஞ்சு அந்த வேலையை எவ்வளோ நல்லா முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ 1/24 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, உங்களுக்கு பி மட்டும் தனியாக கிடைச்சிடும். ஸோ 1/6. அப்போ பி ஈக்குவல் டு 1/6 மைனஸ் 1/24. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 24ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 4 மைனஸ் 1, அப்போ 3/24. இதை கேன்சல் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். இப்போ பி வந்து 1/8ன்னு கிடைக்குது, அவரோட 1 day ஒர்க். அப்போ அவர் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்னா இதோட ரெசிப்ரோக்கல். இதோட ரெசிப்ரோக்கல் என்னன்னா 8 days. எப்பயுமே லாஸ்ட்ல எல்லாரும் ரெசிப்ரோக்கல் எடுக்க மறந்துடுறாங்க. இந்த 1/8க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் தான் அந்த ஒர்க்கை அவர் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் ஆகுது இல்லை எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஓகேவா. எப்பவுமே ரெசிப்ரோக்கலை மறந்துடாதீங்க லாஸ்ட்ல. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 தச்சர்கள் இருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏ என்பவர் வந்து ஒரே ஒரு நாற்காலியோட பாகங்களை பொறுத்த 15 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. அடுத்தது பின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஏவை விட 3 நிமிஷம் கூடுதலா எடுத்துக்கிறாரு. அப்படின்னா பி வந்து 18 நிமிஷம் எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ ஏ 15 minutes, அப்போ பி வந்து 18 minutes சரிங்களா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா 22 நாற்காலியோட பாகங்களை பொறுத்து எவ்வளவு நேரம் ஆகும். ஒரு நாற்காலியை 2 பேரும் தனித்தனியா ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஏவுக்கு 15 minutes, பிக்கு 18 minutes. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாற்காலியோட அந்த பாகங்களை ஃபிக்ஸ் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு இதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணணும். 1/15 பிளஸ் 1/18 சரிங்களா. ஸோ எல்சிஎம் வந்து 19 கிடைக்கும். இங்க 6, இங்க 5. ஸோ அப்போ 11/90 ஓகேங்களா. ஸோ கடைசியில் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னு சொன்னா அப்போ 90 டிவைடட் பை 11 மினிட்ஸ் ஆகும் ஒரு சேரோட அந்த பாகங்களை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. நமக்கு 22 சேர்ஸ் கொடுத்துருக்காங்க, 22 நாற்காலிகள். அப்போ 90 டிவைடட் பை 11 இன்ட்டு 22 பண்ணோம்னா இது 2 டைம்ஸ் 90 × 2 180. அப்போ 180 மினிட்ஸ் ஆகும் ஓகேங்களா. ஆப்ஷன் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 194 சரிங்களா. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எது which one of the following is true, பின்வருவனவற்றில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி. ஸோ ஏன்றவர் பியோட பிரதர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன்றவர் ஒரு ஆண், ஒரு மென். பிங்கிறவர் வந்து மென்னா உமனான்னு சொல்லல. ஸோ தென் அப்படி ஏ என்பவர் பியின் சகோதரர் எனில் பி என்பவர் ஏயின் சகோதரர். ஸோ இதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, ஏன்னா பின்றவர் பெண்ணாவும் இருக்கலாம் பின்றவங்க சரிங்களா. ஸோ அப்போ பி என்பவர் ஏவின் சகோதரி அப்படின்னு வரலாம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஓகேங்களா. ஏன்னா இந்த 2 இது கரெக்ட் அப்படின்னா இது வந்து பாசிபிள் இருக்குது, ஆனால் 100% பாசிபிள் இல்லை ஓகேவா.
ஸோ அதனால இது வந்து 100% ட்ரூ கிடையாது. அடுத்தது A likes B, B likes C, then A likes C. சரிங்களா? ஸோ ஏன்றவர் பியை விரும்புகிறாராம், பின்றவர் சியை விரும்புகிறாராம். சரிங்களா? ஏன்னா ஏவுக்கு பியை தெரிஞ்சிருக்கு, பிக்கு சியை தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஏவுக்கு சியை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. இப்போ ஏபிசின்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? பின்றவர் 2 பேருக்கும் காமன் ஃப்ரெண்டாக இருக்காரு. ஓகேங்களா? ஆனால் ஏன்றவர் 2 பேருக்கும் காமன் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் இல்லை. சரிங்களா? இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன மாதிரி இது வந்து 100% பாசிபிள் இல்லை. ஸோ இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதனால இதையும் வந்து நம்ம ட்ரூன்னு எடுத்துக்க முடியாது. அடுத்தது பாருங்க, A is not equal to B. சரிங்களா? ஏதோ நம்பர் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ A 10 இருந்தா B 12ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ B 12 இருந்தா C 10ன்னு வச்சுக்கலாம் இல்ல. ஓகேங்களா? அப்போ A 10னா Cயும் 10. இந்த இடத்துல 10 10 தானே எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஏவும் சியும் ஈக்குவலா இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஆனா இங்க அவங்க 100% இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ பாசிபிள் இருக்குது அப்படிங்கும் போது இதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ எதுவுமே வந்து கரெக்ட் இல்லை, நன் ஆஃப் தீஸ். ஓகேங்களா? அதாவது இங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொல்லியிருக்குது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். 100% சரின்னு சொல்ல முடியாது, 100% தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால எதுவுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 195. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, பிளட் ரிலேஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும், ஸோ உமன் அப்படின்னா சர்க்கிள் ஷேப்ல போடுவோம், மென் அப்படின்னா பாக்ஸ் ஷேப்ல போடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ அதை படி போடலாம். எம் இஸ் தி டாட்டர் ஆஃப் என். ஸோ என்னன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட டாட்டர் தான் யாருன்னா எம். ஸோ எம்ங்கிறவங்க ஒரு பெண், அதனால சர்க்கிள் ஷேப்ல போட்டுக்கலாம். அடுத்தது ஓ இஸ் சன் ஆஃப் என். ஓகேங்களா? ஸோ இந்த என்னோட சன் தான் ஓ. ஸோ இவங்க சன் மகன் அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு ஆண், அதனால பாக்ஸ் ஷேப் போட்டுக்கிறேன். அடுத்தது ஆல்சோ ஃபாதர் ஆஃப் பி. சரிங்களா? ஸோ ஓ இஸ் சன் ஆஃப் என்னோட சன்னாவும் இருக்காங்க, அப்புறம் பியோட அப்பாவாவும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களுடைய பையன் தான் யாரு, பி. சரிங்களா? வாட் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் பி அண்ட் என். ஸோ இதுல பி என்ன ஜெண்டர்னு நமக்கு தெரியல, என்னும் என்ன ஜெண்டர்னு நமக்கு தெரியல. ஆனா இவங்களோட எப்படி சொல்றது, செகண்ட் ஜெனரேஷன் தான் இவங்க. இந்த பிக்கு இவங்க என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்காங்க. அதனால பி வந்து நமக்கு ஜெண்டர் வந்து எதுன்னு தேவையில்லை. ஆனா என் வந்து அவங்களோட ஜெண்டர் தேவை. ஏன்னா என் வந்து உமனா இருந்தா பிக்கு இவங்க பாட்டின்னு வரும், என் வந்து மென்னா இருந்தா பிக்கு இவங்க தாத்தான்னு வரும், கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர்னு. ஸோ நமக்கு ஆப்ஷன்ல பார்த்தோம்னா கிராண்ட் மதர் மட்டும்தான் இருக்கு, கிராண்ட் ஃபாதர் இல்லை. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம டைரக்டா கிராண்ட் மதர்னு போட்டுடலாம். அப்ப என் வந்து ஒரு உமன் தான். ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அதுவும் ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? cannot determine அப்படின்னு தான் நமக்கு ஆன்சர் போடுற மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? கன்க்ளூஷன் கரெக்டா சொல்லியிருக்க முடியாது. ஓகே, ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 196. சரிங்களா? ஸோ கவுண்ட் தி நம்பர் 7 present in the 2 digit numbers. ஸோ 2 digit நம்பர் எழுதும் போது 7ன்ற நம்பரை எத்தனை டைம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் கவுண்ட் பண்ணி பார்த்தப்ப எனக்கு 19 வந்துச்சு, இவங்க 18 கொடுத்துருக்காங்க. நம்ம எதுக்கும் இன்னொரு டைம் போட்டு பார்க்கலாம். ஸோ 17 ஒரு 2 digit நம்பர். அடுத்து 27, 37, 47, 57, 67, 70, 71, 72, 73, 74. ஸோ இதுதான் வந்து 7 வரக்கூடிய 2 digit நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இதில் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு நாமளே கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த 77 அவங்க ஒரு டைம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 7ன்ற நம்பரை எத்தனை டைம் எழுதுறோம் என்ற எண்ணிக்கைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த 77ல இருக்கக்கூடிய 2 நம்பரையுமே நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு 19 தான் வருது. ஆனால் ஆப்ஷன்ல 18 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த நம்பரை கேட்டாலும் அதை வந்து இப்போ 1 to 100. சரிங்களா? ஸோ ஒரு நம்பரை நீங்க எழுத போறீங்க. இப்போ 3ன்ற நம்பர் 1 to 100ல எத்தனை டைம் நீங்க எழுதுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 20 டைம்ஸ். இது 3க்கு மட்டும் இல்லை, 2ன்ற நம்பரும் 20 டைம்ஸ், 1ன்ற நம்பர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 29 டைம்ஸ் வரும். சாரி 21 டைம்ஸ் வரும். ஏன்னா 100லயும் ஒரு 1 இருக்கும்.
99 வரைக்கும் கேட்டாங்கன்னா 20 டேரெக்டாக நம்ம போட்டுடலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது 300 நம்பரும் 20 டைம்ஸ், 400 நம்பரும் 20 டைம்ஸ், 6, 7, 8, 9 அது எல்லாமே 20 டைம்ஸ் வரும். ஸோ அதன்படி பார்த்தோம்னா அவங்க 2 டிஜிட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. நம்ம சிங்கிள் டிஜிட் நம்பர் ஒரு 7 இருக்கு, இதையும் சேர்த்தா தான் 20 டைம்ஸ். அப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் 19 டைம்ஸ் தானே வரும். ஸோ அந்த கான்செப்ட்லையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எழுதி பார்த்தா கூட 19 தான் வருது. ஸோ ஆப்ஷன் 18ங்கிறது எனக்கு தெரிஞ்சு தப்பாக இருக்கணும். இல்லை வேற ஏதாவது கான்செப்ட்ல அவங்க போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்து நீங்களும் எழுதி பாருங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 197 சரிங்களா. ஸோ 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம போடலாம். என்னன்னா என்ன வேல்யூ பிரின்சிபல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 8000 கொடுத்துருக்காங்களா, 8000. இந்த ஷார்ட்கட் வந்து 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான் ஓகேங்களா. 1 இயர்னு சொன்னாங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து 0 ஓகேங்களா. 2 இயருக்கு 2 இயர்னு சொன்னா மட்டும்தான், இந்த இடத்துல 2 ஆண்டுகள் இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கிற பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்து எழுதுங்க. 8000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 10% இருக்கு. இந்த 8000க்கு 10% கண்டுபிடிங்க. 10%னா லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ இதோட 10% வந்து 800 வரும். அகைன் வந்து திரும்ப இந்த 800க்கு ரெண்டாவது டைம் ஒரு 10% கண்டுபிடிங்க. இப்போ என்ன வரும், 80 வரும். ஏன்னா லாஸ்ட் டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கணும். இந்த 80 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூக்கு 2 டைம் வந்து அந்த என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணுங்க. இங்கே 10ன்னு கொடுத்துருந்தாங்க, அதனால நான் 10 அப்ளை பண்ணேன். 5ன்னு கொடுத்துருந்தா 5 அப்ளை பண்ணிடுங்க. சப்போஸ் இங்கே 5% இருந்திருந்தா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், 8000க்கு 5% கண்டுபிடிப்பேன். இதோட 5% என்ன வரும், 400ன்னு வரும். அகைன் இந்த 400க்கு திரும்ப 5%, இதோட 5% என்ன வரும், 20ன்னு வரும் ஓகேங்களா. அதுதான் இந்த 20 தான் ஆன்சராக இருந்திருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 198. ஸோ ராங் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நம்பரை விட்டு 2ஆல் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 89க்கு அடுத்தது ஒரு நம்பரை விட்டோம்னா 2ஆல் மைனஸ் பண்ணால் 87 வந்திருக்கணும். இங்கே அடுத்து 87லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 85, 85லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 83, 78லேருந்து 2 ஆட் பண்ணியிருக்காங்க 80, 80லேருந்து 2 ஆட் பண்ணி 82. ஸோ அப்போது இந்த 86ன்ற நம்பருக்கு பதிலாக இங்கே 87 வந்திருக்கணும். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அங்கே தப்பாக கொடுத்துருக்கிற நம்பர் என்னன்னா 86 ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 199. ஸோ 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதி இன்றி வகுப்படும் எண்கள் எத்தனை இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னா n = L - A divided by D + 1. ஸோ எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் ஏ என்னன்னா, ஸோ 300லேருந்து நீங்கள் செக் பண்ணணும். 300 வந்து 7ஆல், ஏன்னா 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 300க்கு அப்புறம் 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கணும். 300 வந்து 7ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆகாது, அதனால அது வராது. அடுத்தது 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 300க்கு அடுத்து என்னன்னா 301. அடுத்து லாஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 600க்குள்ள 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுன்னு பார்க்கணும். 600 ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க, டிவைட் ஆகாது. அடுத்து 599 செக் பண்ணுங்க, அதுவும் ஆகாது. 98, 97, 96 இது எதுவுமே வந்து 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ லாஸ்ட் 600க்கு முன்னாடி என்னன்னா 595, இதுதான் 7ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. டி என்னன்னா காமன் டிஃபரன்ஸ். ஸோ என்ன கொஸ்டின்ல எந்த நம்பர்ல டிவைட் ஆகணும்னு சொல்றாங்களோ அதுதான் டி. அப்போ டி வந்து 7 ஓகேங்களா. ஸோ அப்போ n = L - 595 மைனஸ் ஏவோட வேல்யூ 301 டிவைடட் பை டியோட வேல்யூ 7 + 1. இப்போ 595லேருந்து 301 மைனஸ் பண்ணணும். ஸோ 492 டிவைடட் பை 7 + 1. ஸோ இதோட வேல்யூ 42 + 1 வரும், ஈக்குவல் டு 40. ஸோ அப்போ 300லேருந்து 600க்குள்ள 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 43 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 200 சரிங்களா. ஸோ ஒரு கிளாக் வந்து 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து ஒரு மணி நேரம், 1 மணிக்கு ஒரு டைமும், 2 மணிக்கு 2 டைமும், 3 மணிக்கு 3 டைம்னு சொல்லிட்டு அந்த பெல் அடிக்குது சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பல டைம் கேட்ட கொஸ்டின் ஓகேவா. ஸோ அப்போ 1 ஹவருக்கு 1 டைம், 2 ஹவர்ஸ்க்கு 2, 3 ஹவர்ஸ்க்கு 3. ஸோ அப்போ 12 ஹவர்ஸ்க்கு 12. திரும்ப மதியம் 12 மணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து 1 மணி 2 மணி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ 2 செட் இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் n கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னவோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ 2 இன்டூ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா n × n + 1 டிவைடட் பை 2 ஓகேங்களா. இங்கே என்னோட வேல்யூ என்னன்னா 12. இப்போ 12 × 13 டிவைடட் பை ஒரு 2. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். 12யும் 13யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 156ன்னு கிடைக்கும். அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ
இருக்கக்கூடிய 25 கொஸ்டினையும் நம்ம பார்த்தாச்சு. இதுல ஒரு 2 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தப்பா குடுத்திருந்தாங்க. உங்களுக்கு அந்த 2 கொஸ்டினை நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்க. நான் போட்டது தப்பா? இல்ல டிஎன்பிசில தப்பா குடுத்திருக்காங்கன்னு தெரியல. நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுங்க. ராங்னா ராங்னு சொல்லுங்க. அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கூட பார்க்கலாம். தப்பா இருந்தா. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.